மார்னிங் விஜய். குட் மார்னிங் சார். வாட்ஸ் தி பொசிஷன்? 4 நாளைக்கு முன்னாடி வர வேண்டிய ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் வரல சார். அது வந்திருந்தா இந்நேரம் நம்ம மெயின் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிருக்கலாம். என்ன ஆனாலும் எங்க முயற்சி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் மினிமம் 48 ஹவர்ஸ் பிடிக்கும் சார். ஆனா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் ஏன் வரலன்னு தான் எனக்கு புரியல சார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மினிஸ்டர் தான். அந்த சையத் கான் கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்டை வாங்குறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றாரு. அதோ வந்துகிட்டே இருக்காரு. வணக்கம் சார். நிறுத்தியா? நிறுத்து. விஜய் ஸ்டாப் பண்ண சொல்லு. நிறுத்தியா? எங்கய்யா? எங்க ஆயில் எங்க? என்ன எங்கய்யா? எதிர்பார்த்த ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் இங்க வந்து சேரல. ஆனாலும் இருக்கிறத வச்சுக்கிட்டு நாங்க மேனேஜ் பண்றோம் சார். போலி சமாதானம் சொல்லாத. இப்பவே உன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமா செலவாயிடுச்சு. இனிமே ஒரு பைசா செலவு செய்யறது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். யோ, இனிமே இங்க எந்த மிஷினும் வராது. உங்களுக்கு இந்த நிமிஷத்துல இருந்து 24 மணி டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள இருக்கிறத வச்சுட்டு உள்ள இருக்கிற என்ன எடுத்தா சரி. இல்ல உங்க கண்ணு முன்னாலே அந்த சையத் கானுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிருவேன். யோ சையத் கான், ஐயா போலாம். ஏய், அது காரை பின்னாடி கொண்டு வா. நான் இதுல போறேன். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க சார். அவர் வாயை எப்படி மூட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் டைம் எது கொடுத்தீங்க? அந்த விஜய் ராஸ்கல் சாமானியமானவல்ல. விடியறதுக்குள்ள எது வேணாலும் செய்வான். அவனுக்கு டைம் கொடுத்தது என் மேல சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக. விடியறதுக்குள்ள அவன் எதுவும் செய்யாம தடுக்கிறது உன் வேலை. அதை நீ செய்ய முடிஞ்சா இந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட ஒப்படைக்கிறது